ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நன்றி. நல்ல தகப்பனே நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல தகப்பனே நன்றி அப்பா. எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தந்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தகப்பனே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. நல்லவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரைக்கும் எங்களை நடத்துனீங்கப்பா. நன்றி அப்பா. இனிமேல் எங்களை நடத்துவீங்க. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து
என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையினால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆமே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை போற்றி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். சொல்லுங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமே நாமே உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சொல்லுங்க. ஏற்றை வேளையும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. நேரத்தில் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா,
கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் ஆமென் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் ஆமென் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் ஆமென் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் ஆமென் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென் ஆமென் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமென் ஆமென் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார்கள். பாருங்கள், இந்த மாதம் அக்டோபர் மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இதுவரைக்கும் நம்மை நடத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் நிறைய நன்மை செய்திருப்பார். எனக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார். ஏதோ சும்மா கடமைக்கு சொல்கிறதெல்லாம் இல்லை, பண விஷயத்தில் செஞ்சிருக்கிறார். கர்த்தர் கிருபையில் சரீர சுகத்தில் செஞ்சிருக்கிறார், குடும்ப சமாதானத்தில் செஞ்சிருக்கிறார். அவ்வளோ அற்புதமாக நடத்தியிருக்கிறார். ஏதோ சும்மா மறுபடியும் கடமைக்கெல்லாம் கிடையாது. அதில் சொல்லணுன்னா பண விஷயத்துலலாம் எதிர்பார்க்காத அளவுக்கெல்லாம் காசு வந்து தேவைகள் சந்திக்கப்பட்டது. தேவனுக்கு நீங்கள் இந்த பூமியில் சூப்பராக வாழணுமா, அதுதான் சித்தம். அதே நேரத்தில் அவரை பற்றுகிற விசுவாசத்தினால் அவரை சார்ந்து அவரோடு கூட சேர்ந்து தான் நீங்கள் வாழ முடியும். அவரை விட்டுட்டு பிரிஞ்சு நம்ம வாழ்ந்துடலாம் நினச்சா கஷ்டம், அங்கே தான் மாட்டிக்கிறோம். அதனால் அவரை பற்றுகிற விசுவாசத்தில் நம்ம வளரணும். பாருங்கள், நாளைக்கு ஒரு தேவை இருக்குது, இன்றைக்கி நிம்மதியாக தூங்குறது தான் விசுவாசம். கையை தட்டி ஆமென். அந்த இடத்துக்கு அப்பா கொண்டு வர விரும்புகிறார். இன்றைக்கும் பாருங்கள், இந்த மாதம் எவ்வளோ நன்மை நடந்திருக்கும். நம்ம அந்த கதை தான், ஆதாம் ஏவாள் கதை தான்.
ஆதியில் தேவன் அவர்களுக்கு சகல விருட்சத்தின் கனியையும் சாப்பிடலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற 2 விருட்சத்தின் கனி தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம். அதுலேயும் ஜீவ விருட்சத்தை பற்றி ஒன்றும் சொல்லலை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் சொன்னார். ஆனால் பாருங்கள், அதெல்லாம் சாப்பிட்டாலே திருப்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் பிசாசு சொல்லிடுவோம், உனக்கு இது இல்லை, இந்த பழத்தை ஏன் தரலை இப்படின்றோம். அப்போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அநேக நன்மைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்காக அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்போம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படி நிற்கிறோம். அப்படித்தான் வாழ்க்கையில் தொலைச்சி போயிட்டோம். ஒவ்வொரு நாளும் அடுத்து நாளைக்கு என்ன நாளைக்கு என்னங்கிற கவலை, அது அவிசுவாசத்துக்கு அடையாளம். அதான் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கூட நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வெற்றின்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் தேவன் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுக்கணும், கையில் காசு இல்லைன்னா கூட தைரியமாக இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். அதுதான் விசுவாசம். கப்பா செய்வாரியா, அதெல்லாம் விட மாட்டேன். அந்த இடத்துக்கு நம்ம வளர்ந்து வரணும் பாருங்கள். இப்போத்துலேருந்தே விசுவாசத்தில் வளரணும். புரியுதுங்களா? ஆமாம். அதான் பாருங்கள், முடிவு பறிந்தான் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் தான் ஆபிரகாம் பிள்ளையாண்டன் மேலே கை போடும்போது ஸ்டாப் அப்படின்னு வந்துச்சு வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ ஏன் அவனை 3 நாள் நடக்க வச்சு அலைய வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு கடைசியில் பழி வேண்டாம், பிள்ளையை வெட்டாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவனுக்காக அங்கே ஒரு ஆடு ஆயத்தப்படுத்தியிருந்தார். வேஸ்ட்டாக போகலை, எதுவுமே வேஸ்ட்டாக போகலை. அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால தான் அவனுடைய விசுவாசம் அவனுக்கே தெரிஞ்சது. ஏப்பா, நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாத, தேவன் சொன்னாலாம் கீழ்ப்படிய மாட்டேனே, ஆனால் இன்றைக்கி எப்படி கீழ்ப்படிஞ்சிட்டேன், இவ்வளோ தூரம் 3 நாள் பிரயாசப்பட்டு வந்து இவ்வளோக்குள்ளே கடைசி மூச்சு வரைக்கும் விசுவாசத்தில் தேவனை நம்பி நின்றுருக்கனே சார் அப்படின்னு அவனுக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த டெஸ்ட்டு. புரியுதுங்களா? ஆமேன். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக தேவைகள் மத்தியில் இருக்கும்போதும் அவ்வளோக்குள்ளே விசுவாசத்தில் இருக்கணும். எதை குறித்து சோர்ந்து போயிட விட, நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நரகமாயிடும். நீங்கள் இன்னொரு நரகத்தெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையே நரகமாக தானே போய்ட்டு. நாளைய தினத்தை குறித்த கவலை, நாளை மறுநாளை குறித்த கவலை, அடுத்த வருஷத்தை குறித்த கவலை. இப்போ தான் பிள்ளைக்கு வயசு 15 16 ஆயிருக்கும், அதுக்குள்ளே கல்யாணத்தை குறித்த கவலை, அதுக்குள்ளே ஏதாவது நியூஸை கேட்ட உடனே அதை குறித்த கவலை, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு பயம். சரிங்களா? அதெல்லாம் அவிசுவாசம் பாருங்கள். அப்படிலாம் எனக்கு நடக்காது, என் குடும்பத்துக்கு நடக்காதுன்னு வாழ்கிறதான் விசுவாசம். நீங்கள் பயப்படுற காரியம் ஒருவேளை உங்களுக்கு நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் தேவனை பற்றி கொண்டு எனக்கு நடக்காதுன்னு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. சரிங்களா? அதனால் எனக்கு அன்பானவர்களே, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துருக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன தேவை இருந்தாலும் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது. பாருங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த உறவில் இருக்கிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அது மாறவே இல்லை. பாருங்களேன், அந்த அன்பில் பரிசுத்தம் குறையலை, குற்றம் வரவே இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவில் கொஞ்சம் கூட பிரிவினே இல்லை. நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஏசப்பா இது வரைக்கும் அறிஞ்சது வேறு மாதிரி. நான் சொல்கிறேன், நீங்கள் இது முதல் வேறு ஒரு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுக்கு நான் கேரண்டி. நான் எழுதி தரேன், இதில் பார்க்கிறேன், யாராக இருக்கட்டும், உங்களுக்கு ஏசப்பாவை தெரியாது, நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு திமிரில் பேசலை, சத்தியத்தை சொல்கிறேன். நான் எழுதி தரேன். இந்த இயேசு எனக்கு முன்னாடியே தெரியும்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அப்படி வருகிற நாட்களில் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். அதில் ஒன்று தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்போவுமே ஒன்றாகவே இருக்கிறார்கள். அந்த உறவில் கேப்பு வரவே இல்லை இது வரைக்கும். அவர் பூமியில் மனுஷனாக குழந்தையாக பிறந்தப்போ அந்த உறவு துண்டிக்கப்படலை. சரிங்களா? அதுக்கு பிறகு அவர் மரணத்தோடையும் துண்டிக்கப்படலை. இன்ன வரைக்கும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் துண்டிக்கப்படாமலே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கி கொண்டு இருந்தால் தான் அதுக்கு பேர் தெய்வத்துவம். நமக்கு ஒரே தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதுக்கு அர்த்தம். அன்புங்கிறதுக்கு அர்த்தம். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம். நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று அவர் சொன்னதுக்கு அர்த்தம்.
நீங்கள் மன்னியுங்கள் என்று அவர் சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? இல்லைன்னா ஒன்றுத்துக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம ஒரு தேவனை பார்த்துக்கிட்டு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு சிங்கிள் காட், ஒரு கோவக்கார கடவுள், பரலோகத்தில் இருக்கிறார் பிதா, அவர் பாவத்தை பார்க்க மாட்டார், அவர் ஒரு சிங்கிள் காட், அவர் தேவையின் அடிப்படையில் தான் இருக்கிறாரு, அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு, நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. அவருடைய வார்த்தைக்கு மீறிட்டோம்னா சோழி முடிஞ்சு தண்டிச்சிருவார், நரகத்தில் தூக்கி போட்டுருவார், கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு இருந்தால் பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பார். இப்படி ஒரு தேவனை காட்டி பயங்காட்டி பயந்து நடுங்குகிற ஒரு தெய்வம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்ட்டேன், அப்படி ஒரு தேவனை காட்டி தந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின பிதா அப்படி கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப 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 நல்லவராக இருக்கிறார், ரொம்ப அன்பானவராக இருக்கிறார், ரொம்ப சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம பார்க்காத தேவனை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி தந்தார். ஆமென். அதனால் இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு இருதயம், 2 இருதயம் தேவை. அது எப்படி இயேசு யாருக்கெல்லாம் அந்த ஆராய்ச்சி வந்ததோ நீங்கள் ரொம்ப வளரணும். புரியுதுங்களா? ஆமாம், மறுபடியும் சொல்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாகவே இருக்கிறார்கள். இந்த திரியேக தேவனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சிங்கிள் காடையும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒரு தேவன், தண்டனையின் தேவன், இப்படி ஒரு கொடூரமான தேவன், பாவம் செஞ்சோன்னு ஒரு குற்ற மனசாட்சி வருது இல்லையா? ஐயோ, என்ன தேவன் அடிச்சிருவாரோ, பாவம் செஞ்ச உடனே எனக்கு ஆசீர்வாதம் வரல, தேவன் தான் காரணம், தேவன் என்னை தண்டிக்கிறாரு, தேவன் என்னை புடமிடுகிறார், தேவன் என்னை உடைக்கிறார், வியாதி வந்த உடனே தேவன் என்னை உருவாக்குகிறார். வியாதி யாரும் என் மேலே தப்பு பாவத்தினால தான் வந்துச்சுன்னு ஒத்துக்கிடவே மாட்டாங்க. வியாதி யாருனாலும் ஒத்துக்கிடவே மாட்டேன். அது கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டுனா, அதுவும் போதகர்கள் ஒத்துக்கிடவே மாட்டேன். நான் பரிசுத்தவானாக்கும், எனக்கு எப்படி வியாதி வரலாம்? யோபு மாதிரி வியாதி வந்துட்டுனா என்னால் தான் வந்துச்சுன்னு ஒரு நாள் ஒத்துக்கிட மாட்டாங்க. அது சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படின்னு மலுப்புவாய். சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது பாருங்கள், இப்படி நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கு காரணம் தேவன் அல்ல அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். பாருங்கள், அதான் இன்றைக்கி கர்த்தரை அறிவோம்ல போட்டிருப்போம். தேவனுடைய சத்தியத்தை விட்டுட்டு பிசாசனுடைய பொய்யை நம்பினதனுடைய விளைவு தான் விழுகை, பாவம். பாருங்கள், பிசாசுடைய பொய்யை ஏவாள் நம்பிச்சு, தேவனுடைய சத்தியத்தை நம்பலை. சத்தியபரர் அப்படின்னு வேதம் சொல்லுது தேவனை. தேவன் சொல்கிறாரு, நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவீர்கள்னு. ஆனால் பிசாசு சொல்கிறான், நீங்கள் சாக மாட்டீங்கன்னு. ரொம்ப ஈஸியாக போய் சொல்லிட்டா. சரிங்களா? இவங்களுக்கு அந்த பொய்யை நம்பினாங்க. பாருங்கள், அங்கே தான் பாவம் வந்துச்சு. பிசாசு சொன்ன அந்த பொய்க்கு இவங்க எஸ் சொன்னாங்க, பார்த்தீங்களா? அங்கே தான் பாவம் வந்துச்சு. சரிங்களா? ஆமாம். அதே நேரத்தில் நோ சொல்லியிருந்தால் வாழ்க்கை வேறு மாதிரி போயிருந்திருக்கும். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், அந்த ஆதாமின் நிமித்தமாய் ஒட்டுமொத்த மனுக்குலமும் விழுந்து போச்சு, சர்வ சிருஷ்டியும் விழுந்து போயிட்டு. ஏன்னா ஆதாம் கையில் தான் பூமியை ஆளுகை செய்கிறதுக்கு கண்ட்ரோல் அவங்க கையில் தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் பாருங்கள், ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராஜா விழுந்து போயிட்டாருன்னா அந்த நாடே போச்சு. அப்படி தானே? ஒரு ராஜா இருக்கிறாரு பாருங்கள். அதனால தான் அன்றைக்கி யுத்தம் பண்ணும்போது ராஜா போட்டு தள்ளிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஜனங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க. அப்படித்தான் ஆதாம் விழுந்ததுனால ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புமே விழுந்துட்டு. ஏன்னா இவனுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது, இவன் தான் அதை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை வச்சுருந்தான். இவன் விழுந்ததும் சிருஷ்டியும் விழுந்து போச்சு. ஆடு மாடு கோழியிலேருந்து மரம் செடி கொடி எல்லா சிருஷ்டியும் விழுந்துட்டு, எல்லாம் விழுந்த அந்த மரண இருளுக்குள்ளே விழுந்துட்டு. இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரில. மரண இருளில் விழுந்துட்டு. சரிங்களா? ஆமாம். இப்போ பாருங்கள், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த உறவில் இயேசு கிறிஸ்து எப்பவுமே இருக்கிறார். இப்போது இந்த மனுஷனை ரீச் பண்ணுறதுக்காக இந்த விழுந்து போன இந்த படுகுழியில் கிடக்கிற சிருஷ்டியை பூரா நாம் எடுத்து நிறுத்துறதுக்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும். அதுக்கு சில வசனங்கள் இருக்குது, நம்ம தியானிக்கலாம்.
ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் சரிப்படுத்தவே முடியாது. அதனால தான் அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் ரட்சிக்க முடியாது, அவரை அல்லாமல் ரட்சிப்பு கிடையாது அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்கள், முதல்ல இயேசு கிறிஸ்து பிதா பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தில் எப்பொழுதுமே இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். இதை நான் சொன்னாலும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே சுவிசேஷம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அப்போது இயேசு குழந்தையாக பிறக்கும்போது எப்படி அப்படின்னு தோணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறக்கும்போது எப்படி, அவர் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்படி அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். சரிங்களா? அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இதுக்கு பிறகு நான் சொல்ல போகிறத நம்புறதுக்கு உங்களுக்கு இருதயம் பத்தாது. இதிலே நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. முதல்ல இதையே நீங்கள் நம்புறதுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாகுமார் பரிசுத்த ஆவியானோர் அந்த தேவனோடு கூட இருந்த அந்த இடத்த விட்டு பூமிக்கு மனுஷனாக பிறந்து வரார். மரியாள் வயிற்றில் பரிசுத்த ஆவினால் என்னாகிறார்? ஆமாம், கற்பம் தரிக்கிறாங்க, குழந்தையாக உருவாகிறார். அப்பவும் அவர் ஐக்கியத்தில் தான் இருக்கிறாருன்ற, ஏன்னா பரிசுத்த ஆவியால் தான் உண்டாகுது, அந்த உறவு இருந்துகிட்டே இருக்குன்றேன். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நீங்கள் தைரியமாக நம்பலாம். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்காமல் உங்களை விடவே மாட்டேன். விலைக்கு சொல்லாமல் சும்மா மொட்டைக்கட்டையமாலாம் சொல்லிவிட்டு நீங்கள் நம்பிட்டு போங்கலாம் விட மாட்டேன். வசன ஆதாரம் வச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுத்து தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, நீங்கன்னா நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி? தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எத்தனை இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எஸ் போடுங்க. எத்தனை பேர் நம்ப முடியுது? இன்றைக்கி நமக்குள்ளே தேவனுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா? நமக்குள்ளே தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் நாம் இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சரிங்களா? அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உணர்வுபூர்வமாக நம்பினா ஓகே. யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் ஆதார வசனத்தை காட்டுறேன். நமக்குள்ளே ஏசப்பா மட்டும் இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நாம் தேவன் தங்கும் வாசஸ்தலம். கையை தட்டி அப்படின்னு வசனம் இருக்குது. தேவன்னா என்ன நினச்சிட்டீங்க? நம்ம முன்னாடி நமக்கு சொல்லி தந்த தேவன் யார்? பிதா. தேவன்னா பிதா, குமாரன்னா இயேசு கிறிஸ்து, ஆவியானவர்னா ஆவியானவர் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்காங்க, நம்முடைய தேவன் ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. புரியுதுங்களா? எத்தனை நேரம் புரியுது? ஆமென். நம்முடைய தேவன் ஒருவரே. வசனம் இருக்கு, தெரியும் இல்லையா? எடுங்க. ஏன் இப்போ நான் இதை பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா, என்னை நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரிங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த தேவனாகிய கர்த்தர் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன நினச்சோன்னா, முன்னாடி சொல்லி தந்தாங்க, பிதாவாகிய தேவன் இவர் தான். தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் ஆதியிலேருந்தே இருக்கிறார். அடுத்து கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு குமாரன் பிறந்துட்டார். அடுத்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொன்னார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இப்போ பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த 3 திரியேக தேவனை நம்ம நம்புவோம்.
சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாரும் ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது இல்லை. ஆதியிலே பிதா குமாரன் பரிசுத்த, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு யோவான் சொல்கிறாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தாராம்? சூரியன் உண்டாவதாகன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. நிறைய வசனங்கள் இருக்குது. அவரை அல்லாமல் ஒன்று உருவாகவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் எடுங்க, யோவான் 1. ஆதியிலே ஏசப்பா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் யோவான் 1. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. ஒன்றாவது அதிகாரத்தில் பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். கையை தட்டி. இப்போ புரியுதுங்களா? தேவன் வேற, இங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்து. அப்போ ஒரே தேவன் தான், அவர் தான் பிதாவாக இருந்தார், அவர் தான் கிறிஸ்துவாக இருந்தார், அவர் தான் ஆவியானார் அப்படின்னு இங்கே வேலைக்கே ஆகாது. அவர் தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார். கையை தட்டி. அப்போ நம்முடைய தேவன் ஒருவரேன்னா யாரை குறிக்குது? ஒருவரேன்னா நம்ம ஆட்கள் பிதாவாகிய தேவன் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்த கலவை இருக்கு இல்லையா, அந்த இணைப்பு தான் தேவன். அந்த தேவன் ஒருவரேன்னா ஒன்றாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்முடைய தேவன் ஒருவரே அப்படின்னா நம்முடைய தேவன் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் நம்ம இருக்கணும். நமக்கு வேறு தேவன் கிடையாது, வேறு தேவர்கள் கிடையாது அப்படின்னா இதான் அர்த்தம். நம்ம ஆனால் எப்படி நினச்சிட்டோன்னா, ஒரு தேவன் பிதா, அவர் தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை, வேறு சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் தேவன் ஒருவரே அப்படின்னா அவங்க ஒன்றாக இருக்கிறது அந்த ஒருவரே என்பதற்கு மீனிங். அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதற்கு மீனிங். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எப்படி? உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆமென். ஆமா. யோவான் 1:3 3ஆம் வசனம் பாருங்க. சொல்லுங்க. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார். ஆதியிலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியே சொல்லிட்டு யாரை பற்றி பேசுது இந்த யோவான்? கீழே பார்த்தீங்கன்னா ஏசப்பா பற்றி தான் பேசுது. அந்த நாட்களில் நமக்கு முந்தின முற்பிதாக்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த அளவுக்கு இந்த வசனங்கள்லாம் ரொம்ப அவங்க உட்காந்து தியானிக்கல. தேவன் வெளிப்படுத்தலை. இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கோங்க. தேவன் வெளிப்படுத்தலை. அதிலே தேவன் அப்படின்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் இப்போது நமக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வரைக்கும்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்கள், இன்னைக்கும் கிறிஸ்துவ வட்டாரத்தில் இன்னைக்கும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தப்போ தான் வந்தார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆதியிலே அவர் இருந்தார், ஆதியிலே அவரை அல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை அப்படிங்கிறது இன்னைக்கும் கிறிஸ்தவர்களில் நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆதியாகமத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார்னு நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு இயேசுன்னா குழந்தையாக பிறந்து பாலன் பிறந்தார், அதனால தான் பாலனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பாலனுக்கு பிறந்தார் அப்படின்ட்டு ஆமாம் தூங்கு தூங்கு பாலான்னு இன்னும் தாலாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டம்.
இன்னும் நம்ம தியானிக்கும் போது நம்மளை சுற்றிலும் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் எவ்வளோ வளர வேண்டியிருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவ நான் இதை நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஏசப்பா ஆதியிலே இருக்கிறார் தெரியுமான்னு ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்கவே இல்லை. வாக்குவாதம்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்கிட்ட. இயேசு மத்தேயில தான் வந்தார், இயேசு குழந்தைய பிறந்து வந்தார் அப்படின்ட்டாங்க. அது எப்படி? பழைய ஏற்பாட்டிலலாம் இயேசு கிடையாது. ஒரு வசனத்தை காட்டுங்க இயேசு அப்படிம்பாங்க. இயேசுன்னு சொல்லலைங்க, வார்த்தை இருந்தது இல்லையா? யோவான் 1 சொல்லுது இல்லையா, அந்த வார்த்தை தேவனிடத்துலேருந்து அவர் அல்லாமல் ஒன்றுமே உண்டாகவில்லைன்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் எத்தனை பேர் நமக்கு முதல்ல தெரியும், எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கிட்டோம்? முதல்ல நம்புகிற மாதிரியே இல்லையே. எனது நம்ம கேட்டு வளர்ந்த இயேசு கிறிஸ்து மத்தேயில தான் வந்தார். ஆதி ஆமத்தில் எங்கே இயேசு இருந்தார்? புரியுதுங்களா? அப்படி தான் வளர்ந்தோம் பாருங்க. அப்படித்தான் காலம் நிறைவேறும் போது தேவன் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். அதில் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறது. இப்படி இந்த உறவு ஒரு நாளும் துண்டிக்கப்படலை. இந்த இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் கற்பம் தரித்து பரிசுத்த ஆவியினால் குழந்தையா உருவானார் பார்த்தீங்களா? அப்பமும் அவர் எப்படி இருக்கிறாரு? அப்பமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உறவில் தான் இருக்கிறார். குழந்தையா பிறந்தார் பார்த்தீங்களா? அப்பமும் அப்படி தான் இருக்கிறார். ஏன்னா பாருங்கள், சாஸ்திரிகள் அவருக்கு பணியோடு செய்வாங்க, வணங்குவாங்க. புரியுதுங்களா? இம்பட்டுக்கான பிறந்த குழந்தைய வணங்குறாங்க. வரப்போகிற ராஜா அப்படின்றாங்க, ஃப்யூச்சரில் ராஜா அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுக்குவாங்க எப்படி அது தேவனுக்கு அவங்களுக்கு உறவு இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நாம் இருக்கிறோம், நமக்குள்ளே பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கி தேவனுக்கு நமக்கு நல்ல உறவு இருக்குது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எப்பொழுதுமே உறவு இருந்தது. அப்படி உறவு இல்லைன்னா நம்முடைய தேவத்துவத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? நம்முடைய தேவன் அன்பானவருங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நமக்கு திரியேக தேவன் இருக்கிறார். இந்த தேவனுடைய அன்பில் தான் நம்ம உருவானோம், இந்த தேவனுடைய ஐக்கியத்தில் தான் உருவானோம் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேத்துக்குள்ளே இந்த 3 பேத்துக்குள்ளே பிரிவு வந்துட்டுனாலே நம்ம சத்தியமே சோழி முடிஞ்சு போச்சு. நம்ம நம்பிக்கையே வேஸ்ட்டு, கிறிஸ்தவமே வேஸ்ட்டாக போயிடும். கிறிஸ்தவத்தில் அஸ்திபாரமே இதுதான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தார்கள். அதுதான் சத்தியங்களுக்கெல்லாம் சத்தியம், நிஜங்களுக்கெல்லாம் நிஜம். சிருஷ்டிக்கப்படாதது, யாராலையும் சிருஷ்டிக்க முடியாதது. அவங்க ஆதியிலே இருக்கிறாங்க, அந்த உறவில் இருக்கிறாங்க. அந்த உறவின் நிறைவுனால தான் மனுஷனை சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்தார்கள். அந்த உறவின் நிறைவில் உருவானது தான் ஜீவன். அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் நித்திய ஜீவன். புரியுதுங்களா? இதை இப்போதைக்கு உங்களுக்கு தியாலஜி மாதிரி ஏதோ படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்பாடு சின்ன வயசில் நம்ம 1 2 2 2 4 சொன்னோம். அது வாய்ப்பாடாக படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம். அது எப்போ நமக்கு பயன்பட்டுச்சு? மேக்ஸ் செய்யும்போது, ஃபியூச்சரில் பயன்பட்டுச்சு இல்லையா? அதை நம்ம செயல்படுத்தும் போது, பெருக்கும்போது முக்கியமாக பெருக்கும்போது நம்ம உட்காந்து ஒன்றா கூட்டி கையை வச்சுட்டு எண்ணிட்டு இருக்காமல் வாய்ப்பாடை சொல்லி இதுதான் ஆன்சர்னு போட்டோம். அப்போ தான் நமக்கு அது அனுபவமாக மாறிச்சு. அப்படி தான் இப்போ நான் சொல்கிறது, ஒன்றாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது சிலருக்கு தியாலஜியாக இருக்கலாம், ஒரு ஸ்டோரி கேட்டது போல் இருக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் அனுபவிக்கும் போது தான் இதை ஏற்றுப்பீங்க. சரிங்களா? ஓகே. அப்போ பாருங்கள், இந்த உறவு ஒரு நாள் துண்டிக்கப்படவில்லை. இது இயேசு பிறக்கும் போதும் துண்டிக்கப்படவில்லை, இயேசு இறக்கும் போதும் துண்டிக்கப்படவில்லை. துண்டிக்கப்பட்டிருந்தா நம்முடைய தேவன் ஒன்றாக இருக்கிறாருங்கிற அந்த வார்த்தை பொய். அது தப்புன்னா எல்லாமே தப்பு. சரிங்களா? அதனால் இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இதை முதல்ல நம்பணும். ரெண்டாவது, இன்னொரு கடவுள் இருக்கிறாரு. நம்மளுடைய நம்முடைய நம்பிக்கையாக ஒரு கடவுள் இருக்கிறார். நம்முடைய ஒரிஜினல் தேவன் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் அன்பாக இருக்கிறார்கள். அந்த அன்பின் நிறைவில் தான் நம்ம உருவானோம். அதனால் எப்போவுமே நம்ம மேலே அன்பாக தான் இருப்பாங்க. இது ஒரு தேவன். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு சொல்லித்தந்த, நமக்கு இல்லை, ஆதாமுக்கே தோன்றின ஒரு தேவன் அன்பானவர் அல்ல. தேவன் மன்னிக்கிறவர், ஆனால் இவனுக்கு மன்னிக்கிறவர் அல்ல. தேவன் தண்டிக்கிறவர் அல்ல. எங்கே? இந்த உறவில். இங்கே தண்டிக்கிற தேவன். இங்கே பாவம், இந்த உறவுலேருந்து துண்டிக்கப்படுறது தான் பாவம். பாவத்தின் நிமித்தம் மரணம். ஆனால் இங்கே பாவம் கீழ்ப்படியாமை, வார்த்தையை மீறிட்டோம், அதனால் பாவம் செஞ்சிட்டோம்.
இங்கே பாவத்துக்கு நிவாரணம், பாவத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா அவனை சுகப்படுத்துறது. உறவை விட்டு பிரிஞ்சிட்டான், அறியாமையில் இருக்கிறான், உறவை விட்டு பிரிஞ்சிட்டான், அவனுக்கு அறிவை சொல்லி கொடுத்து மறுபடியும் உறவோடு இணைக்கிறது தான் இங்கே நீதி, இங்கே ரட்சிப்பு. சரிங்களா, சுவிசேஷம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவன் பாவம் செஞ்சிட்டான், கீழ்ப்படியாமல் போயிட்டான், அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை தான் மரணம். இங்கே அப்படி இல்லை. இவன் இந்த உறவை விட்டு துண்டாயிட்டான், சரியா, இவன் பாவத்தில் விழுந்துட்டான், இவன் நித்தியமாய் பாவியாக பிசாசுக்கு அடிமையாக ஒரு பொல்லாதவனா துன்மார்க்கனா இந்த பூமியில் வாழ்கிறத விரும்பாமல் தற்காலிகமாக அவன் மறித்து மறுபடியும் உயிரோடு வரணுங்கிறதான் இங்கே நீதி. சரிங்களா, அதனால தான் இங்கே மரணம் அவனுடைய நல்லதுக்காக கொடுக்கப்பட்டது. இவன் இப்படியே பொல்லாதவனாக இருந்துடக்கூடாது, இவனுக்கு ஒரு எண்டு இருக்கணும். இவன் வேதம் சொல்லலையே ஆதியாமத்தில், நம்மை போல என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு. அப்போது இப்படி இருந்துடக்கூடாது, இப்படி அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது, இவன் மனம் திரும்பி என்றென்றைக்கும் நம்மோடு உயிரோடு இருக்கும்படி செய்யணும். அப்படிங்கிற அன்பில் தான் மரணம் தற்காலிகமான தீர்வாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீ பாவம் செஞ்சுட்ட, பாவத்தின் சம்பளம் மரணம், நீ செத்துருவ. அதே நேரத்தில் நீ கீழ்ப்படியாமல் போனனால, பாவம் செஞ்சனால உனக்கு நரகம். கீழ்ப்படிஞ்சவன் பரலோகம், பரலோகம் நரகம். இந்த அடிப்படையில் இருக்கும். இந்த தேவனுக்கு தேவை. இந்த தேவன் சிங்கிளாக இருக்கிறார். இந்த தேவனுக்கு ஆள் தேவை, தனக்கு ஊழியம் செய்ய ஆள் தேவை, தன்னை பாடுறதுக்கு ஆள் தேவை, துதிக்கிறதுக்கு ஆள் தேவை. அதனால் தேவையின் அடிப்படையில் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த தேவனை இவன் திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இவன் பாடிக்கிட்டே இருக்கணும், பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உபவாசம் போட்டுக்கிட்டே இருக்கணும், தன்னை வருத்திக்கிட்டே இருக்கணும், எதையாவது ஒன்று பண்ணி இந்த தேவனை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தேவனை தான் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு தேவனை தான் இது வரைக்கும் கும்பிட்டுட்டு இருந்தோம். இப்பவும் சில நேரங்கள் அந்த தேவன் தான் உங்களுக்குள்ளே வரார். ஆனால் அது கிடையாது பாருங்கள். ஆனால் இந்த திரியேக தேவன் அப்படி கிடையாது. அவருக்கு எப்போவுமே நம்ம அவர் கூட இணையணும், அந்த உறவில் ஐக்கியப்படணும், ஜெபத்தை உறவாக கொண்டு வரணும், உபவாசத்தை உறவாக கொண்டு வரணும், அர்ப்பணிப்பை உறவில் கொண்டு வரணும். அதான் அன்பு கூர்ந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். இங்கே சட்டத்திட்டத்துக்கு பயத்துக்கும், உயிர் பயத்துக்கும், ஆசீர்வாத பயத்துக்கும் கீழ்ப்படுகிறதா பேருது. ஆமாம், இங்கே பயந்து நடுங்க வேண்டும், நான் பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தரை சேவிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. இங்கே தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரணும்னு இருக்கு. இப்படி ரெண்டு தேவனுக்கு ரெண்டு பிம்பம் இருக்கு. இந்த ரெண்டு தேவனையும் உலகம் பின்பற்றிட்டு இருக்கு. அப்போ ரெண்டையும் பற்றி அறிஞ்சிருக்கணும் நம்ம. ஆதாம் ஏவாள் முதல்ல இந்த தேவனை பார்த்து இந்த உறவில் இருந்தாங்க. அவங்க எப்போ பொய்யை நம்பினாங்களோ அப்போ விழுந்து போயிட்டாங்க. அவங்க இருதயம் கெட்டு போச்சு. இருதயம் கெட்டு போனனால இருதயத்தில் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, தேவனுக்கு சத்ருவானார்கள், எதிரி ஆயிட்டான். இப்போ தேவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், கீழ்ப்படியில் வெக்கம், அவமானம். அது வேற, காயின் ஆபேல் விஷயத்துலேயும் காயின் கீழ்ப்படிய மாட்டேன்றான். தேவனே சொல்கிறார் கீழ்ப்படிய மாட்டேன்றான். புரியுதுங்களா? ஓகே, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் தான் மனுஷன் இருந்தான். ஏன்னா பிசாசுடைய பொய் தான் காரணம். ஓகே, சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த விழுந்து போன அவன் பொய்யை நம்பின உடனே, பொய்யை விதைக்கப்பட்டோடனே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேவன் ஏன் இந்த பழத்தை தரமாட்டேன்ட்டார், ஏன் எங்கள் மேலே அன்பு இல்லையா, அக்கறை இல்லையா, பாசம் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டான். அவன் இருதயம் காயப்பட்டுட்டு, ஏன் அப்பா எங்களுக்கு தரலை, நாங்கள் அப்போ நேசிக்கப்படத்தக்கவர் அல்லையாங்கிற ஒரு காயம் வந்துட்டு. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இதான் உண்மை. இப்படிலாம் பைபிளில் இல்லையே. ஆனால் பைபிளில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ ஏன் பழத்தை சாப்பிட்டாங்க? இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டா சாக மாட்டீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க விளையாட்டு பிள்ளையாக போய் சாப்பிட்டாங்களா? இல்லை. அவன் ஏன் அப்பா தரல, அவருடைய சத்தியத்தை மீறாங்க. அவர் சொல்லியிருக்காரு இது சாப்பிட்டா செத்துருவேன்றார். பிசாசு சொல்லுது சாக மாட்டேன்றார். அப்போது பாருங்கள், இவனுடைய பொய்யை நம்பி சாப்பிடுது. புரியுதுங்களா? வஞ்சிக்கப்பட்டு போய் சாப்பிட்றாப்புல. அப்போது ஏன் அப்பா இதை எனக்கு தரல? அப்பாவுடைய சத்தியத்தின் மேலே சந்தேகம். புரியுதுங்களா? அப்பாவுடைய சத்தியத்துக்கு எஸ் சொல்லலை, பிசாசுடைய பொய்க்கு ஓகே சொல்லிட்டாப்புல. இதுதான் கரெக்டு, பிசாசு சொல்கிறதான் கரெக்டு, சர்ப்பம் சொல்கிறதான் கரெக்டு.
இதை நம்ம சாப்பிடலாம், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம அவரை போல் ஆயிரலாம் அப்படிங்கிறதுல தான் பழத்தை பறித்து சாப்பிட்டேன். ரெண்டாவது, அவன் அந்த பொய்யை நம்பினோடனே, இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ ஒரு அப்பா இருக்கிறாரு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சொத்தை பூரா அவங்க அப்பா அண்ணன் பேரில் எழுதி வச்சிட்டாரு, உனக்கு ஒரே ஒரு பங்கு, அந்த ஒரு மூலையில் ஒரு 4 சென்ட் இடத்த மட்டும் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறார். பொய் சொன்ன உடனே என்ன ஆயிரும்? இருதயம் காயப்பட்டுரும். ஏன் எங்கள் அப்பா இப்படி பண்ணார், எதுக்கு பண்ணார், ஐயோ நான் என்ன பண்ணேன் அப்படி இமேஜின் பண்ணுறான். எதுக்கு இப்படி பண்ணியிருப்பார், யார் சொல்லியிருப்பா, யார் சொல்லி கொடுத்துருப்பா, அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, அம்மாவுக்கும் அவனுக்கும் தான் நல்ல ரிலேஷன்ஷிப், அம்மா மேலே அம்மாவுக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும், அப்படியா இப்படியான்னு பயங்கர இமேஜினேஷன் பேரும் பாருங்கள். நேராக போய் அப்பாட்ட விவரமே கேட்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஒன்று அப்படியே வீட்டை விட்டு ஓடிடுவான் கோவப்பட்டு, இவங்க சொத்து வேண்டாம், அந்த 4 சென்ட் வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில் முழிக்கூடாதுன்னு ஓடிடுவான். புரியுதுங்களா? இன்னொன்று, நேராக போய் என்ன எதுனே கேட்காம சண்டை போடுவான். புரியுதுங்களா? ஆமாம். ஆனால் அது பொய். ஆனால் அப்பா வந்து இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் பண்ணலப்பான்னு சொன்னால் கூட நம்புவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு தெரியும், எனக்கு விஷயம் தெரியும், நான் கேள்விப்பட்டேன் அப்படின்பா. பாருங்க, இதான் விழுந்து போன மனநிலை. இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு இருந்துச்சு. ஏன் தேவன் தரல, எங்கள் மேலே ஏன் அக்கறை இல்லை, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சாப்பிட்டா நாங்கள் நல்லா தானே இருப்போம், எப்படி தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு தேவன் சொன்ன சத்தியத்தை விட்டுட்டு பிசாசுடைய பொய்யை நம்பினாங்க. பழத்தை பறித்தாங்க, சாப்பிட்டாங்க. இப்போ சாப்பிட்ட பிறகு பார்த்தா நிர்வாணிங்கிற உணர்வு வந்துட்டு, பயம் வந்துட்டு, ஐயோ இவன் சொன்னது பொய், தேவன் சொன்னதான் மெய், தேவன் சொன்னதான் சத்தியம், அச்சோ தேவனுடைய வார்த்தையை மீறிட்டோமே அப்படின்னு பயத்தில் இது போய் துணைக்கு ஆள் சேர்க்குது. ஆதாம்கிட்ட கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டார். 2 பேரும் கண் திறக்கப்பட்டு நிர்வாணி ஆயிட்டாங்க. பயந்துட்டு ஐயோயோ தப்பு பண்ணிட்டோமாடான்னு மேலும் காயம். புரியுதுங்களா? பொய்யை நம்பின உடனே காயம். அப்பா மேலே சந்தேகம் வந்துட்டு, அப்பாவுடைய அன்பில் ஒரு கேள்வி வந்துட்டு, இன்றைக்கி நம்ம ஏன் பாவம் செய்கிறோம், இதெல்லாம் நீங்கள் உணர்வுபூர்வமாக அறிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். சும்மா தியாலஜியாக கேட்டிங்கன்னா புரியாது. இன்றைக்கி ஏன் நம்ம பாவம் செய்கிறோம், இன்றைக்கி நீங்கள் ஏன் பாவம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு தப்புன்றீங்க. எது பாவம்? கவலைப்படுற பாவம், கோவப்படுற பாவம். சரி, விபச்சாரம் பண்ணுறதே பாவம்னு வச்சுவிடுமே. இதில் விபச்சாரம் ஏன் செஞ்சோம்? வாலிப நாட்களில் செஞ்சுருக்கலாம். எது விபச்சாரம் பண்ண பிரதர், நான்லாம் அவ்வளோ மோசமான ஆள் கிடையாது. இருதயத்தில் நினச்சாலே விபச்சாரம் செய்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சினிமா நடிகைகள் அவங்கள நினச்சிட்டு அவங்களோட சேர்ந்த மாதிரி நினச்சாலே விபச்சாரம்னு அர்த்தம். உதாரணத்தை சொல்கிறேன். ஏன் செஞ்சோம் அப்படின்னா, தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. வாலிப வயசுலேயே எனக்கு இப்போ வயசு இவ்வளோ தான் ஆகுது, எனக்கு வயசு வரும்போது எனக்கு ஒரு துணையை அப்பா வச்சுருக்கிறாரு, அந்த துணையை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேங்கிற அந்த விசுவாசம் இல்லை. தேவன் பேரில் நம்பிக்கை இல்லை, தேவன் தருவார்னு நம்பிக்கை இல்லை. அதனால தான் வாலிபத்திலே காதல், வாலிபத்திலே தவறான எண்ணங்கள், ஆபாச படங்கள், அந்த மாதிரி. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், ஏன் இன்றைக்கி பாவம் செய்கிறோம், ஏன் அழுகுறோம், ஏன் கவலைப்படுறோம்? தேவன் நம்மளை தருவார், ஆசீர்வாதம். தேவன் நம்ம மேலே அன்பாக தான் இருக்கிறார், தேவன் நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார், அப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கை இல்லை. ஆதாம் ஏவாள் நிர்வாணி ஆன போது தேவன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவங்களே ட்ரெஸ்ஸு தைச்சிக்கிட்டாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சு கொடுத்தார். அதான் நான் சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவில் இருந்தப்போ, அந்த ஐக்கியத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தப்போ அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, சமாதானமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு குறை கிடையாது, எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? தேவனுடைய இந்த உறவுலேருந்து வந்துச்சு. ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அந்த பிறந்த பிள்ளை அப்பாவை நம்பி நிம்மதியாக இருக்கும், அப்பாவை நம்பி தூங்கும், அப்பா அம்மாவை நம்பி சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பயம் கிடையாது, அதுக்கு சம்பாத்தியத்தை பற்றி கவலை கிடையாது, சாப்பாட்டை பற்றி கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது, அது நிம்மதியாக இருக்கும். அப்படித்தான் ஆதாம் ஏவாள் அந்த நிறைவில் தான் வாழ்ந்தாங்க. ஆதாம் ஏவாள் இந்த தேவனோட கனெக்ஷனில் இருந்தப்போ, அவரோடு இருந்த அந்த ஐக்கியத்தில் அவரை நம்புகிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் பாருங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்,
நம்ம ஆர்ஆர் பிரியாணி கடை ஓனர் பேட்டியை கேட்டிருக்கீங்களா? ஆர்ஆர் பிரியாணி கடை ஓனர் சேலம், அவர் சொல்லுவார் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியை நான் பார்த்தேன், மிரண்டுட்டேன்னா. அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம்லாம் அவர் ஃபிக்ஸிங்லாம் கொடுக்க மாட்டாராம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாராம். அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, பெருசாக கல்யாணம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, முதல்ல சாப்பாடு செலவு அவரோட தான். அடுத்து இந்த திருமண செலவும் அவருடையது தானா, அதை சம்பளத்தில் கழிக்கவே மாட்டாராம், அது கிஃப்டாக. சரிங்களா? கூட ஒருத்தர் மேனேஜர் இருக்காராம், அவர் சொல்கிறாரு, எனக்கு சம்பளம் எவ்வளோன்னே தெரியாது, பிக்சர்லாம் கிடையாது, சாரு அவர் பாட்டுக்கு தருவார் அப்படின்ட்டு. அவர் அப்படி தான் சொல்கிறாரு. நான் கஷ்டப்பட்டேன், என் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு லேபரை என்ன பண்ணுறாங்களான்னா, அவன் நல்ல திறமைசாலின்னா அவனை வச்சுக்கிறதுக்காக அவனுக்கு வீடு கொடுத்து, அவனுக்கு கார் கொடுத்து, அவனுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அவனை வச்சுக்கிடணும், அவனை, ஏன்னா வேலைக்காரன் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்றார். புரியுதா நான் சொல்கிறது? யார்? ஆர்ஆர் பிரியாணி கடை ஓனர் சொல்கிறார். அப்போ என் தொழிலாளியை நான் பார்த்து 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 அவங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்றார். புதுசாக வந்தவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பழைய ஆட்களுக்கெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படின்றார். புரியுதுங்களா? அவங்கள நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றார். அதுவும் சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், எனக்கு பெருசாக ஒன்றும் பெரிய காரியம்லாம் கிடையாது, அதனால் எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது, சம்பாதிக்கிறதெல்லாம் என் ஸ்டாஃபுக்கு அள்ளி கொடுப்பேன் அப்படின்றார். புரியுதுங்களா? எப்படி ஒரு மனுஷன் சிந்திக்கிறார் பாருங்கள். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த கூட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஏதாவது கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட ஒருத்தர் மேலே பார்க்குறாரு, மேனேஜரை ஏதோ பொறுப்பில் வேலை பார்க்குறாரு, அந்த பேட்டியில் அவர் கூட இருப்பார், சொல்கிறார், சேலரிலாம் எவ்வளோன்னே தெரியாது, லட்சங்களில் வருமா, கவலையே கிடையாது அப்படின்ற. யோசிச்சு பாருங்கள், கவலைப்படுவாங்களே. ஏன் கவலைப்பட மாட்டேன்றாங்க? பணத்துக்கு கவலை. பண பிரச்சனை இல்லைனாலே இங்கே பாதி பிரச்சனை தீந்து. ஏன்னா பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு வசனமே சொல்லுது. இன்றைக்கி நிறைய வீட்டில் பிரச்சனை வர்றதே பண பிரச்சனை தான். கணவன் மனைவி சண்டை பண பிரச்சனையில் தான். சண்டை எங்கே வந்துச்சு? வரதட்சணையில் தான் வந்துச்சு. அப்பாவால் ஒரு பவுன் போட முடியாமல் போயிருக்கும், அதை மனசில் வச்சுட்டு மாமியார் காலம்பூரா கொடுமைப்படுத்தும். அதை மனசில் வச்சுட்டு வீட்டுக்காரர் சொல்லி சொல்லி காட்டுவார், உன் அப்பா என்ன யோக்கியமா, அப்போவே ஒரு பவுன் ஆட்டியை போட்டவன் தானே, அந்த வார்த்தை இவங்களை காயப்படுத்தும். புரியுதுங்களா? ஒரு செயல், அந்த செயலை காலம்பூரமாக மனசில் வச்சுப்பேன். காரணம் பணம் தான். பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்பிக்கையான ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறாப்புல, என்ன தேவைனாலும் அவர் பார்த்துக்கிறாப்புல. இன்றைக்கும் பாருங்கள், சில கம்பெனி இருக்குது பாருங்கள், இந்த தீபாவளி வந்தப்போ போனஸ் போடாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இதை பார்த்துருக்கீங்களா? எப்படி ஒரு 4-5 வீடியோ பிகைன் வீட்டில் வந்துடும். இந்த தடவை கூட ஒரு அம்மா வந்துச்சு பாருங்கள், வேலை செஞ்சவங்களுக்கு அந்த அம்மா என்னது தங்க காசெல்லாம் இது பண்ணி வச்சு தங்க நகை எடுத்து கொடுத்துச்சு. அது போக ஒரு கெட்டு பணம் கொடுத்துருக்கு போனஸ். 500 ரூபா கெட்டில் ஒரு கெட்டு 50,000 ரூபா ஆச்சு. புரியுதுங்களா? போனஸு சைடு மேனிக்கு. சிலருக்கு மோதிரமாகவும் சிலருக்கு கம்மலாகவும் எடுத்து கொடுத்துச்சு, சிலருக்கு செயின். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்குறோம், கம்பெனியுடைய வளர்ச்சியின் காரணமாக கம்பெனியில் இருக்கிற எல்லா மூத்த ஸ்டாஃபுக்கும் காரு. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பார்த்துருக்குறோம் நம்ம. யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது கவலை உண்டா, கஷ்டம் உண்டா? வீடு கட்டி கொடுத்துருது கம்பெனி. இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆதாரமாக, நடிகர் அஜித்குமார் என்ன பண்ணியிருக்காப்புல, அவங்களுடைய வேலைக்காரங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாப்புல. அவங்களுக்கு ஒரு குறை கிடையாதான். நான் பொய் சொல்லலை, நீங்கள் படித்து தெரிஞ்சிருப்பீங்க. அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, நிம்மதியாக இருக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு சரியான எஜமான் நம்ம கிடச்சிட்டுனா, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்கள் ஓனரோடு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. உங்கள் ஓனர் நீங்கள் எது கேட்டாலும் எந்த விசேஷனாலும் வந்து அப்படியே அள்ளி தருவாப்புல, அள்ளி தர்ற நபராக இருக்கிறார். நீங்கள் கவலைப்படுவீங்க? கவலைப்பட மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். புரியுதுங்களா? ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் பாருங்கள், நம்பிக்கையில் வாழ்வோம். அதனால தான் சொல்ல வரேன். அப்போது ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு மனுஷனை நம்பியே நல்லா வாழ்கிறாங்க, நிம்மதியாக வாழ்கிறாங்க. அப்படித்தான் ஆதியில் ஆதாம் ஏவாள் தேவனோடு இணைந்து இருக்கும்போது அவரை நம்பி வாழ்ந்தப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த நம்பிக்கையை தான் பிசாசுக்கு எடுத்தான். அப்பா எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் செழிப்பாக இருக்குது, நிறைவாக இருக்கிறோம், தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியும் சாப்பிட்லாம், சகல விருட்சத்தின் கனியும் சாப்பிட்லாம், அதெல்லாம் எக்கச்சக்கம்
ஏராளம் தாராளம். தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது, வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பண்படுத்தணும், பாதுகாக்கணும், இதுதான் வேலை. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி வச்சுருந்தார். அப்படி நிறைவில் இருந்தவன்ட்டு பிசாசு வந்து பொய்யை தான் சொன்னான். இந்த பழத்தை ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்கிறான். இல்லை, அவ்வளோ பழம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், இதை ஏன் சாப்பிடலை? ஆமாம், தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். என்ன விவரமாக சொல்கிறான் பாரு. தேவன் தோட்டத்தில் இருக்கிற பழத்தை பூரா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்றான். அதுவே பொய். இல்லையே, அப்படி சொல்லலையே, இந்த ஒரு பழத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்றான். புரியுதுங்களா? இதுவே இவனுக்கு தெரியலை. இதுவே தெரியாமல் தான் வந்து கேட்குறான். அப்படி இருக்கும்போது அவனை நம்பலாமா? சரி, இந்த பழத்தை சாப்பிட்டாலும் நீங்கள் சாக மாட்டீங்கன்னு அவன் ஒரு தியாலஜி சொல்கிறான். அந்த பொய்யை நம்பி இந்த உண்மையிலேருந்து விலகுனாங்க பாருங்கள். அப்பாவை நம்பி இருந்தாங்க. அப்பா எங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு, அப்பா எங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லைன்னு இருந்தவனை இருதயத்துக்குள்ள ஒரு பொய்யை தூக்கி போட்டு, அவருக்கு அப்பெல்லாம் உன் மேலே அன்பு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அப்போ ஏன் இந்த பழத்தை தரல, நீ இதை சாப்பிட்டா அவரை போல் ஆயிடுவீங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னான் பாருங்க. இருதயம் வலிச்சிட்டு, சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு, எங்கே முறையிடலான்னு யாரும் இருக்க. அவங்களுக்கு நெஞ்சே கிழிஞ்சிட்டு சீரியஸாக, நான் ஏதோ விளையாட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இதான் நடந்துச்சு. மனசு எப்படி இருக்கும் பாருங்க. நம்பிக்கையில் இருக்கிறீங்க, உங்கள் அப்பாவை நம்பி இருக்கிறீங்க, உங்கள் அப்பா சொத்தை அண்ணன் பேரில் எழுதி வச்சான்னு எப்படி உடஞ்சிட மாட்டீங்க? அதுதான் இந்த பொய்யை நம்பினப்போ. ஏன்? ஆமாம் இல்லை, இவன் யோசிக்கிறான், இவன் பெரிய அறிவாளி இல்லையா, இதை ஏன் தரல? ஏவாள் யோசிக்குது, இதை ஏன் தரல, அவரை போல் ஆயிடுவோமா? ஓஹோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னுட்டு. ஆனாலும் எங்கள் மேலே அக்கறை இல்லையே, அன்பு இல்லையே. அவ்வளோ வரைக்கும் நம்பிக்கையாக இருந்தாங்க. அப்பா டேடி அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ அப்பாவாது ஆமாம் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு எரிச்சல் வந்துட்டு பாருங்கள். அதனுடைய நிறைவு. அவர் என்ன சொல்கிறது, சாப்பிடக்கூடாதுன்னு, நான் சாப்பிடுவேன், ஆமாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. இப்போ பார்க்குது அந்த பழத்தை, அழகாக இருக்குது. அது வரைக்கும் அது மேலே வெறுப்பாக இருந்தது. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த உறவில் இருந்தால், நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனோட சரியான உறவில் இருந்தால், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் ஐஸ்வர்யவானாவேன், நீங்கள் சொல்லே வேண்டாம், நான் அம்பானி ஆவேன், சொல்லே வேண்டாம். நீங்கள் தேவனோட சரியான உறவில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இச்சை பாவம்லாம் உங்களுக்கு பிடிக்காமலே போயிடும், வெறுப்பு வந்துடும். தண்ணி, பீடி, சிகரெட்டு, பொம்பளை சோக்கு இதெல்லாம் வெறுத்துடும் சார். சீரியஸாக உண்மையில் தேவனுக்கு உங்களுக்கு உறவு. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், நான் தொட மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், தப்பான படம் பார்க்க மாட்டேன், நான் திருந்துறேன், ஆண்டவரே என்னை உடைப்பீராக, உருவாக்குவீராக, நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னே 4 நாள் இருக்கிறான். 4ஆவது நாள் அப்படி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது, போய் விழுந்துடுறான். ஆனால் அதே நேரத்தில் அப்பாவை அறிகிற அறிவை நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சமூகத்தில் இருந்து, ஆமாம், அவரோட கூட பேசி உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி, அவர் உங்களுக்கு சொல்யூஷன் தந்து, அவர் உங்கள் இருதயத்தை சுகப்படுத்துவார் பாருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை தம்முடைய அன்பினால் நிரப்பார் பாருங்கள். ரோமர் 5:5 படி அவருடைய ஆவியினால் அவருடைய அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றும்போது அப்படி ஒரு நம்பிக்கை வரும் பாருங்கள். போடா ஆண்டவரே என் பக்கம், ஆமாம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படி ஒரு விசுவாசம் வரும் பாருங்கள். வேதம் சொல்லுது, ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், விசுவாசம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அவர் கேரக்டர் அது. வேதம் சொல்லுது ரோமர் 5:5, தேவன் நமக்கு அருளப்படுகிற ஆவியினாலே என்னதான் அவருடைய அன்பை ஊத்துறாராம். தேவ ஆவியில் நீங்கள் நிரப்பப்படும் போது யாராக இருக்கட்டும், ஏசப்பா சாமியாக கும்பிட்ற எல்லாரையும் அவர் ஆவியில் நிரப்புவார். எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். அவரை சாமியாக கும்பிட்ற நீங்கள், அவர் உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புவார் பாருங்கள். அதுதான் ஒரிஜினல் ஆவியில் நிரம்புறது. இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவம் ஒரு கேள்விக்குறி ஆகிட்டு தெரியுமா? ஆவியில் நிரம்புறது, அந்நிய பாஷையில் பேசுகிறது, உருள்றது, புரள்றது, சிரிக்கிறது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மைங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்மளே, நான் நம்புகிறேன். ஆவியில் நிரம்பிட்டா கையை ஸ்பீடாக தட்டணும்னு தோணும் தெரியுமா? நான் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கே போகிறேன்னு வடிவல் சொன்ன மாதிரி கையை நிப்பாட்ட முடியாது. நான் அப்படி அனுபவிச்சிருக்கிறேன். ஆவியில் நிரப்பும் போது நம்ம இப்படி பிடிச்சி வைப்பேன், நடக்காது. எப்படி சொப்பனத்தில் நம்மளை போட்டு அமுக்கும்போது, கனவு கம்பம் பாருங்க, அமுக்கும்போது விடுங்கன்னு கத்திட்டு, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நமக்குள்ளே தட்டி கையை தட்டுவோம். உருண்டிருக்கேன் நான், அட்டி பட்டாலும் வலிக்காது, ஒன்றுமே செய்யாது. உருண்டிருக்கிறேன், புரண்டிருக்கிறேன். சரிங்களா? எங்கள் சர்ச்சில் அப்படிலாம் ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? சில நேரம் அழுக வரும். ஆவியானவர் இருதயத்தில் நிரப்பிட்டார்னா அழுதுகிட்டே இருப்பேன். ஏதா ஃபீலிங்ஸாக இருக்கும். என்ன
என்ன ஆண்டவரே உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன்னு, இப்படியெல்லாம் முட்டாப்பையெல்லாம் இருந்திருக்கிறேனேன்னு அழுக வரும், பல நினைவுகள் வரும், அழுக வரும். சில நேரங்களில் அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்கும், சிரிப்பு வரும், இப்படிலாம் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி கேள்விக்குறி ஆகிட்டு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஆவியில் நிரம்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குரிய. ஏன் தெரியுமா? ஆவியில் அபிஷேகம் பெற்று நிரம்புறவங்களுடைய வாழ்க்கை சரி கிடையாது. இங்கே நிரம்புறாங்க, அடுத்து வீட்டில் போய் ஒரு நிரம்புறாங்க. அப்பாடி, இங்கே பேசுகிற அந்நிய பாஷை, அங்கே பேசுகிறது மோசமான பாஷை, சாட்சி கெட்டு போயிடுது, நடத்தையில் கெட்டு போயிடுது, சொல்ல காப்பாற்ற மாட்டேன்றாங்க. விசுவாசிலேருந்து ஊழியக்காரங்க கொண்டு காப்பாற்ற மாட்டேன்றாங்க. உன்னை செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்னா செஞ்சிடணும். பாருங்கள், வாக்கு கொடுத்துட்டு தவறிடுவாங்க, எல்லா இடமும் கெட்ட பேர். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இப்படி இருக்கும்போது கிண்டல் அடிக்க தான் செய்வாங்க, கேலி பண்ண தான் செய்வாங்க. அப்போ உண்மையிலே கர்த்தருடைய ஆவி அங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டுன்னு வசனம் சொல்லுது. அப்போது ஆவியில் நிரம்புனா அங்கே விடுதலை இருக்கணும் பாருங்கள், அப்படி நிரப்பப்படணும். அப்போது உண்மையிலே அந்த தேவனோடு கூட ஐக்கியத்தில் கரெக்டாக இருக்கும்போது தான் சாட்சியெல்லாம் உண்டாகும். நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும்போது உலகம் சொல்லும் கர்த்தரும் கூட இருக்கிறார் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த உறவில் மனுஷன் இருந்தால் பாருங்கள், நிறைவில் வாழ்ந்தான். இங்கே கேள்வி வந்தோன்னே, சந்தேகம் வந்தோன்னே தான் விழுந்து போனோம், பொய்யை நம்பினா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணம் வீணான பொய்யை நம்பிட்டு இருக்கிறீங்க. பிசாசு உங்களுக்குள்ள அப்பப்போ பொய் சொல்லுவான். உனக்கெல்லாம் பணம் வராது, உன்னெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார், உனக்கு நல்லா நடக்காது, உன் பிள்ளை உருப்படாமல் தான் போகும். இதெல்லாம் பொய். புரியுதுங்களா? ஆமாம். இன்னொன்று சொல்லுவாங்க, எங்கேயாவது விபத்து நடந்துடும், சின்ன பிள்ளைங்க செத்துரும், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகமாயிரும். அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஆயிரும். ஆமாம், இந்த படத்தில் நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையம்மா, இந்த மாதிரி. ஆமாம், நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா அவர் நல்லவர் தான் சொல்லுவார். புரியுதுங்களா? அவர் ஒரு நாளும் கெட்டவரும் கிடையாது. ஆதாரமே ஏசப்பா சொல்கிறார். ஆமாம், பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையேன்னு நல்லவர்னு சாட்சி கொடுத்துருக்கிறார். கையை தட்டி. இதை விட என்ன ஆதாரம்? ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார், பிதா ரொம்ப நல்லவன். பிதா நல்லவர்னா குமாரன் நல்லவர், குமாரன் நல்லவர்னா பரிசுத்த ஆவியானவர் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். அதனால தான் கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர்னா நல்லவர்னு நில்லுங்க. ஏன் கெட்டவராக பார்க்குறீங்க? அதனால தான் நம்ம ஊழியத்து பேர் கர்த்தர் நல்ல ஒரு ஊழியம். அவர் நல்லவர் தான், யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. ஏசையா சொல்லட்டும், எவன் சொன்னானே? ஏசையாவான எரேமியாவாக இருந்தானே, கர்த்தரை அடித்தார், கொன்னார், தண்டித்தார்னா நம்பாதீங்க. அதெல்லாம் பொய். அது எப்படி பிரதர் பைபிள் வசனம் பொய் ஆகும்? இயேசு சொன்ன பிதா மட்டும்தான் மெய், இயேசு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் மெய். வேறு ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. அப்படி தான் ஏசப்பாவே சொல்கிறார், என்னை தவிர வேறு ஒருவனுக்கும் பிதாவை தெரியாது அப்படின்ட்டார். இயேசு காட்டுற பிதா தான் நம்ம பிதா. இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க அறிஞ்ச பிதா. இப்போ புரியுதுங்களா? தேவனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அறிஞ்சு வச்சுருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் தேவனோட கூட நல்லா நடக்கிறாருங்க. நல்லா கவனிச்சுவாங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒருத்தர் தேவனோட நல்லா நடக்கிறார், நல்லா நடந்து சூப்பராக இருக்கிறார், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாரு, சூப்பராக நல்லா இருக்கிறாரு, நல்ல திருமணம் முடியுது, நல்ல குழந்தைகள் பிறக்கிறாங்க, பொருளாதாரம் நல்லா இருக்குது, விவசாயமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நல்லா இருக்குது, சூப்பராக போயிட்டுருக்குது, ஒரு குறையும் கிடையாது, நிம்மதியாக இருக்கிறாப்புல. இது ஒருத்தர். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்தார், எனக்கு இந்த செய்தார் அதை செய்தார்னு சாட்சி சொல்லிகிட்டே இருக்கிறாப்புல. கர்த்தருடைய கிருபையினால் கார் வாங்கணும், கர்த்தருடைய கிருபையினால் வீடு வாங்கணும், சாட்சி சொல்லிகிட்டே இருக்கிறாப்புல. இது ஒருத்தருடைய அங்கே மரணம் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. ஆமாம். இங்கே பாருங்கள், இன்னொரு குடும்பம் கர்த்தரை சரியாக அறியாமல் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை, கடன் பிரச்சனை, பொண்டாட்டி பிள்ளைகள் பிரச்சனை, அது இதெல்லாம் இருக்குது. இவர் எப்படி சொல்லுவார்? இதெல்லாம் ஒரு கடவுளை, சும்மா கடவுளை கும்பிட்றோம், அந்த கடவுள் நம்மளை ஏன் தான் சோதிக்கிறாருன்னே தெரியலை, போங்க, என்ன கடவுள் போங்க இப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கடவுள் தெரிவார். அவங்க தேவனை எப்படி அறிஞ்சிருக்கிறாங்களோ அப்படித்தான் அவங்களுக்கு தெரிவார். நீங்கள் எப்படி தேவனை அறிஞ்சிருக்கிறீங்கிறது தான் இங்கே விஷயம். உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு தான் இங்கே விஷயம். அதனால தான் சொல்லுது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உனக்கு அது நடக்காதுங்குது. கொரோனா எத்தனை பேர் செத்தாங்க, நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். கொரோனாவில் செத்தவன் பூரா இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லி தான் செத்தாங்க. கடவுள் என்னை கைவிட்டாரேன்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம்? கர்த்தர் என்னை காப்பாற்றினார், ஹல்லேலூயா அப்படின்றோம். சொல்கிறோமா இல்லையா? கொரோனாவில் நம்ம மட்டும் ஏன் உயிரோடு இருக்கிறோம்? நம்மளும் அதே சாமியை தானே கும்பிட்றோம், அதே ஏசப்பா தானே கும்பிட்றோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம். நமக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை தடவை கொரோனா வந்துச்சு நமக்கு.
நமக்கு வாசம் அடிக்காமல் இருந்துச்சா? இருந்துச்சு. நமக்கு சளி இருமல் இருந்துச்சா? இருந்துச்சு. காய்ச்சல் இருந்துச்சா? இருந்துச்சு. நம்ம வெளியில் சொல்லலை, உள்ளே இருந்துக்கிட்டோம். கஷாயத்தை அவிச்சு குடித்து சரி பண்ணிக்கிட்டோம். புரியுதுங்களா? இருந்துச்சு. கர்த்தர் கிருபையாக நம்மளை காப்பாற்றினார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை வேறு, மற்றவங்க வாழ்க்கை வேறு. நீங்கள் தேவனை எப்படி அறிகிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? ஒரு மூத்த போதகர் திருநெல்வேலி இப்போ சொல்கிறாப்புல, ஐயா இப்போ சொல்கிறார் மெசேஜில், நீங்கள் ஊழியக்காரங்களை நம்பி ஜெபத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு போகாதீங்க, தலையை நீட்டாதீங்க. நாங்கள் ஜெபிச்சா நாங்கள் தான் நல்லா இருப்போம், எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும். பாருங்கள், ஊழியம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் ஜெபிச்சா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு இப்போ சொல்கிறாங்க சார். எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் இதே ஊழியக்காரங்க ஒரு கட்டத்தில், ஜெபித்தாயா, நீ என்னத்துக்கு சர்ச்சுக்கு வராமல் இருக்கிற, இங்கே வரலன்னா உனக்கு ஒன்றும் நடக்காது, எங்ககிட்ட வரலன்னா உனக்கு நடக்காது, நீ வந்துட்டு அப்படியே ஓடி போகிற, ஒரு நாள் கூட பாஸ்டர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா, எப்படிலாம் பேசியிருக்காங்க தெரியுமா? நம்மளை முட்டாளாக்கி வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாம், அப்பாவோடு நீங்கள் உட்காருங்கன்றேன். அப்போ ஏன் சர்ச்சுக்கு வரணும்? வேதம் சொல்லுது, சபை கூடி வருதில் ஏன் விட்டு விடக்கூடாதான்? அங்கே போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லலாமா? எனக்கு அப்பா இதை செஞ்சாருப்பா, நான் வாழ்க்கையில் இதை கற்றுக்கிட்டேன். சிலர் பட்டு திருந்திருப்பாங்க, அதை நம்ம படாமலே திருந்தலாம். சபை கூடி வரும்போது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை செஞ்சுருப்பார். ஒரு சில பேர் சில கஷ்டத்தில் மாட்டியிருப்பாங்க, கடன் பிரச்சனை இருப்பாங்க, அதுலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. அப்படி சபை கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? 2வது வசனம் சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்காக தேவன், பரிசுத்தவான்களின் பக்தி விருத்திக்காக தேவன் சிலர் அப்போஸ்தலர்களாகவும் போதகர்களாகவும் சுவிசேஷகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் தேவனே ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம கூடி வரும்போது இப்போ நான் பிரசங்கிக்கிற வேலையை பார்க்குறேன், அதே நேரத்தில் நானும் தேவனோட கூட இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் அனுபவித்து உங்களுக்கு பிரசங்கித்தா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் அதை கடைபிடிச்சா தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எத்தனை புரியுது? பரிசேயர்களை மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுவாங்க, நம்ம தேவனை எந்த விதமாக அறிஞ்சு வச்சுருக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நீங்கள் அப்பாவோடு எந்த அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க, எந்த சத்தியத்தை கேட்குறீங்க, நீங்கள் எந்த தேவனை நம்பிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். புரியுதுங்களா? அது இல்லைன்னா கஷ்டம். ஓகே, சரி. அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ தேவனை பற்றினா அறிய முடியாத நிலைமைக்கு போயிட்டான் மனுஷன். பிசாசு சொன்ன பொய்யை நம்பிட்டான், இப்போ விழுந்து போயிட்டான். இப்போ தான் தெரியுது, பழத்தை சாப்பிட்டு கண்ணு திறந்த பிறகு தான் தெரியுது தேவன் சத்தியபரர். அவர் சொன்னது தான் சத்தியம், பிசாசு சொன்னது பொய். அது இவனுக்கு புரிஞ்சிட்டு. ஆனால் இப்போ இவன் எப்படி ஆயிட்டான்னா, தேவன் என்னை அடிப்பார், தேவன் என்னை தண்டிப்பார், தேவனுக்கு என் மேலே அன்பு இல்லை அப்படின்னு அவன் இருதயமே என்னது மரணம் வந்துட்டு. நல்ல புரியும், இதை சாப்பிட்டானே நீ சாகவே சாவான்ட்டார். அவன் இருதயத்தில் மரணம் வந்துட்டு. அப்படின்னா இருதயம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அதான் தேவனை அறிகிற அறிவு செத்து போச்சுன்னு அர்த்தம். இருதயம்தான், இருதயத்தில் தான் தேவனை அறிய முடியும். அந்த இருதயம் செத்து போச்சு. அதனால தான் சொன்னார் மரணம், சாகவே சாவாயினார். தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் போயிட்டு. புரியுதுங்களா? இப்படி தேவனை அறிய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு பேர் தான் மரண இருள். அதுதான் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க, கொடுமையான இருள். இந்த பூமியிலையும் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க கடலின் ஆழத்தில் இருள் இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துருக்கீங்களா? ஆழத்தில் இருள் இருந்தது, அது உண்மை. சரிங்களா? கடலில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். கடலில் நீங்கள் குதிச்சிங்கன்னா ஆழ்கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. நீங்கள் சாதாரணமாக கடற்கரை ஓரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மண் தெரியும் இல்லையா? கொஞ்சம் போக பாருங்க, ஒன்றும் தெரியாது. ஆழ்கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எங்கே போனீங்கன்னா போயிருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். ஆழ்கடலில் இருட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆழ்கடலில் போய் அங்கே எல்லா இடமெல்லாம் கரை தெரியாது. ஆழின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். ஆழமாக இருக்கும். இந்த சங்கு குளிக்கெல்லாம் போவாங்க எங்கள் ஊரில் தூத்துக்குடியில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் தான் சங்கு கிடக்கும். ஆனால் அதுக்குன்னு லொக்கேஷன் வச்சுருப்பாங்க பெரியவங்க. அந்த காலகட்டத்திலேயே ஓரளவு ஆழத்துக்கு போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா மேலே வந்துடுவாங்க. தரை தெரியலைன்னா நங்குரத்தை போட்டு பார்ப்பாங்க, அளந்து தான் கீழே இறங்குவாங்க. புரியுதுங்களா? அப்படி ஆழமான இருள் இருக்கிற இடங்கள் இருக்குது இந்த பூமியில். அங்கே என்ன தான் சூரிய வெளிச்சம் உள்ளே போகாது, எவ்வளோ வெளிச்சம் வந்தாலும் போகாது. ஆனால் வேதம் சொல்லுது தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது?
ஆமாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் எடுங்க. நல்லா புரிஞ்சுவாங்க. 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கையை தட்டி. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வெளிச்சம்தான் உண்டு, அந்த வெளிச்சத்தை எந்த இருளாலையும் மூடவே முடியாது. அந்த வெளிச்சம்தான் இயேசு. அதான் சொன்னார், எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் நாம், அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி தான் எந்த இருளிலையும் பிரகாசிக்கும். அதான் நம்முடைய அந்த இருளின் மரண இருள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விழுந்து போன வேதம் சொல்லுது பாருங்கள், எபேசியரில் இருக்குது, வசனம் பூரா இருக்குது. முன்னே நாம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் இருந்தோமா, அப்படிப்பட்ட நம்மளை தான் ஒரு உயிரோடு எழுப்பினார். கையை தட்டியத்தினர் புரியுது. அப்போ செத்துட்டோம், பிறந்தவொடனே நம்ம பிறந்தோம் இல்லையா, அப்போவுமே நம்ம செத்து தான் இருக்கிறோம். என்ன பிரதர் அப்படின்றீங்களா? இருதயத்தில் செத்து போய் தான் இருக்குது. இருதயம் செத்துட்டு, ஆதாமோடு செத்துட்டு, தேவனே அறிய முடியாத அளவுக்கு இருதயம் செத்து போச்சு. இதை உயிர்ப்பிக்கணும், இதை சரி பண்ணணும். இதை சரிப்படுத்தினா தான், இந்த இருதயத்தை சரிப்படுத்தினா தான் வாழ்க்கை சரியாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பாருங்கள், விழுந்து போனால் ஆதாம் ஏவாளும் இயேசுவை கண்டு, தேவனை கண்டு பயப்படுறாங்க. அவர் வராரு, கூப்பிட்றாரு, அவர் சந்நிதி விட்டு விலகி அவங்க தான் ஓடினாங்க. தேவன் மாறலை. தேவன் உடனே இவங்க தப்பு பண்ண உடனே தேவன் ஏன்டா இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு அவருக்கு கோவப்பட்டு என் மூஞ்சில முழிக்காத அப்படி சொன்னாரா? அவர் போய் ட்ரெஸ்ஸு தைச்சி விட்டு உடுத்து விடுறார். அடுத்து இவங்க இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்புகிறாரு. அது ஒரு அன்பு. எத்தனை புரியுது? தேவன் அன்பாக தான் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது மாறவே, தேவன் நேற்று மீண்டும் மாறாதவர். தேவன் மாறலை. மனுஷன் செஞ்ச பாவத்தினால தேவனுடைய இருதயம் மாறலை, மனுஷன் இருதயம் மாறிட்டு இப்போ தேவன் அவனால் அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ளே போயிட்டான். அதுதான் பாவம். சொல்லுங்கள், தேவனை அறிய முடியாத நிலைமையில் இருப்பதான் பாவம். இப்போ உங்களுக்கு புரியுமா சொன்னால், ஒருத்தர் மெண்டல் ஆகிட்டார்னா என்ன சொல்கிறோம்? ஐயோ பாவம், பாரு எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவருக்கு அறிய முடியாது, அறிவு கிடையாது. புரியுதுங்களா? அப்படித்தான் பாருங்கள், தேவனை அறிய முடியாத நிலைக்கு பேர் தான் பாவம். இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவனை அறிய முடியல இல்லையா, தாம் பண்ணுற தப்புன்னு தெரியவே இல்லை இல்லையா. ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள விருப்பமே இல்லை. பாருங்கள், தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, வாழ்க்கையில் கடலில் கஷ்டப்படுவாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் ஏசப்பாட்ட வாங்கினா வரமாட்டாங்க. ஏன்னா அவர் அறிய முடியாத இருளுக்குள்ளே இருக்கிறார். புரியுதுங்களா? அப்படி தான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் மாறிச்சு. ஆதாம் என்கிற ஒரு மனுஷனால் எல்லா மனுஷனும் தேவனை அறிய முடியாத அந்த இருளுக்குள்ளே போயிட்டான். அதுதான் மரண இருள். வேதம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது. ஆமாம், எடுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது, இருளில் இருந்த ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள் அப்படின்னு இருக்கு. என்ன இருள்னு நினைக்கிறீங்க? இந்த இருள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசியில் வரும் பாருங்க. தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஓ நன்றி ஆண்டவரே. 78 அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். ஆமென். எப்படி? 77லேருந்தே படிச்சிங்கன்னா தெரியும். நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவாய். அவருக்கு முன்பாக, யார்? இயேசுக்கு முன்பாக. அந்த இயேசு எப்படிப்பட்டவராம்? அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக தான் வந்தாராம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. கையை தட்டிய புரியுது. இருள், மரண இருள், தேவனை அறிய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் இருள். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த அறிய முடியாத நிலைமைக்கு யார் போனா? ஆதாம் மட்டும் போனாரா? சர்வ சிருஷ்டியும் போச்சு. இதை தான் நம்ம ஏற்றுக்கிடணும். இதை ஏற்றுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஆதாம் விழுந்தப்போ ஆதாம் மட்டும் விழலை, சர்வ சிருஷ்டியும் விழுந்து போச்சு. மிருக ஜீவன்கள் எல்லாம் விழுந்து போச்சு, எல்லாம் சேர்ந்து அழிஞ்சது பாருங்கள். மரங்கள் செடிகள் கொடிகள் கூட விழுந்து போச்சு, கடல் விழுந்து போச்சு. இயற்கை சீற்றம் வருது, புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இயல்பாகவே ஒரு லிமிட்டு தான் அலை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, 11 சென்டிமீட்டர், இன்றைக்கி சுனாமி அப்படின்றாங்க இல்லையா. இப்படி எல்லாமே விழுந்து போச்சு. ஆதாம் விழுந்தப்போ ஆதாமுக்குள்ளே தான் எல்லாம் அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதாம் விழுந்தப்போ சர்வ சிருஷ்டியும் விழுந்து போனது. சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த உறவில் இருந்த இந்த தேவகுமாரன், தேவனுக்கு அன்பான நேசகுமாரன் மனுஷனாக வெளிப்பட்டார். கையை தட்டி ஆமென். ஏன்னா இந்த இருளில் இருந்து தூக்கணும்னா யார் தேவை? ஆமாம், இவங்களுக்கு ஒரு ஆள் தேவை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இதோடு முடிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இது எப்படி கதை அப்படின்னா, நான் உங்களுக்கு புரியாம சொல்கிறேன். இந்த ஆழ்துளை கிணறு இதில் குழந்தை விழுந்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை பார்த்துருக்குறோம். ஒரு தடவை பயங்கரமான 2-3 நாள் போராடினாங்க பாருங்கள், உலகமே திரும்பி பார்த்துச்சு. இந்த ஆழ்துளை கிணறு பாருங்கள், இந்த மாதிரி பெரிய குழியை தோண்டி வச்சுருப்பாங்க, அதில் பிள்ளைகள் விழுந்துடும். சரிங்களா? இந்த கிணறு தோண்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஆழ்துளை, அதில் கூட ஆள் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிணறு தோண்டி வச்சுருக்குறாங்க, ரொம்ப ஆழமாக இருக்குது. பிள்ளைங்க விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சரியான மெத்தட் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு மேலே ஏறி வர தெரியுமா? தெரியாது, முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? கயிறை போட்டால் ஏறி வந்துடுமா? முடியாது. என்ன பண்ணுவாங்க? மேலேருந்து ஒருத்தர் கயிறை கட்டி உள்ளே இறங்குவார், கையை தட்டி. ரொம்ப முக்கியம், கயிறை கட்டி இறங்கி அந்த குழியில் போய் மேலேயும் கயிறு துண்டிக்கப்படாமல் இருக்கணும். மேலே இணைப்பு இருந்தால் தான் இவனை தூக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே போய் அவனை கெட்டுவார், அவனை கெட்டி பிடிச்சி, இல்லைன்னா கெட்டி அணைச்ச பிறகு தூக்குவாங்க. நான் படம் பார்க்கல, வேணா மஞ்சுமல் பாய்ஸ் கண்மணி இல்லை உண்டான காலம் அப்படி மேலே வருவாங்க பாருங்க, டடடடன்னு அந்த சீனு. மஞ்சுமல் பாய்ஸில் உள்ள ஃப்ரெண்டு விழுந்துருவானா. நான் படம் பார்க்கலாங்க, அந்த சீனு வைரல் ஆச்சு இல்லையா. ஆமாம், உள்ளே போய் தூக்கிட்டு வரும்போது போடுவாங்க பாருங்கள் பாட்டு, உண்டான காலம் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன அப்படின்னு போடுவாங்க பாருங்க. அதுக்கு பேர் அன்பான், நட்பாக இருக்கிறாங்களாம். அவனுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடப்பாங்களாம். நான் படம் பார்க்கல. ஆனால் ஃப்ரெண்டு உயிருன்னு ஒன்று உள்ளே இறங்கி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு காப்பாற்றுவானா. அதில் எவன் மோசமாக அவனை ட்ரீட் பண்ணானோ அவன் தான் காப்பாற்றுவானா. நான் படம் பார்க்கல, எனக்கு கதை தெரியாது, கேள்விப்பட்டேன். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், எத்தனை புரியுது? உயிருன்னு வரும்போது உள்ளே இறங்கிறான் ஃப்ரெண்டு. என்னாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, ஆளை தூக்கிடணும்டா, வீட்டுக்கு ஆளை கொண்டு போயிடணும்டா, அவன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுண்டான்னு இறங்கினாங்களாம் மஞ்சுமல் பாய்ஸ். உண்மை சம்பவம் அது. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து நம்ம மீது அன்பு கூர்ந்து எப்படியாவது பிதாக்கிட்டே உங்களை கொண்டு சேர்க்கணும். கையை தட்டி பிதா விட்டு பிரிஞ்ச, இப்படிதான் வேதம் சொல்லுது, ஒப்புரவாக்குனாராம் பிதாவோடு. பிதாவுக்கு எதிரியாக இருந்த, பிதா விட்டு துண்டிக்கப்பட்டு இருந்த நம்மளை அந்த ஆழத்துக்குள்ளே இயேசு உள்ளே இறங்கி கெட்டி அப்படியே தூக்குனார். அப்படி தூக்கணும்னா மேலே இணைப்பு துண்டிக்கப்படாது இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? அதனால தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தப்பவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் தான் உருவானார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். எத்தனை புரியுது? அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனோடு இணைந்து இருக்கிறோம். எப்படி? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால தான் குழந்தையாகவே கற்பந்தரித்தார், உள்ளே இருக்கிறார். அப்படியே இந்த உறவு இணைக்கப்பட்டே இருந்துச்சு. இந்த திரியக உறவில் ஒரு நாளும் துண்டிக்கப்படலை. இந்த அன்பில் ஒரு நாளும் மாற்றம் வரல, குற்றம் வரல, பிரிவு வரல. இப்போ ஏசப்பா பிறந்தாச்சு, ஏசப்பா வளர்ந்தாச்சு. இப்போ சிலுவையில் போகும்போதும் அவர் முகத்தை மறைக்கலை, அவர் கட்டாகலை, இந்த உறவுலேருந்து துண்டாகலை. அவர் கோபத்தை ஊற்றலை, கோபாக்கனியை ஊற்றலை, குமாரன் மேலே கோபப்படலை. அதே அன்பு இருந்துகிட்டே இருந்துச்சு, கடைசி வரைக்கும் இருந்துச்சு. மரிச்சார், ஆவியாகவும் இருக்கும்போதும் அந்த உறவில் இருந்துச்சு. அப்புறம் மரித்து உயிரோடு எழும்பி அந்த உறவு இருந்துச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, புரியுதோ புரியலையோ, இதுதான் சத்தியம். ஆதியிலே தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருந்தார்கள். அவங்க தான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க. அந்த திரியேக தேவனுடைய உறவில் தான் சகல சிருஷ்டிப்பும் மனுஷனும் உண்டானோம். அந்த அன்பின் ஐக்கியத்தில் தான் நம்ம உண்டானோம். அடுத்த பாயிண்ட்டு,
இந்த உறவு ஒரு நாளும் துண்டிக்கப்படவில்லை. இயேசு குழந்தையை பிறந்த போதும் துண்டிக்கப்படவில்லை, இயேசு மரித்த போதும் துண்டிக்கப்படவில்லை. அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமென். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உறவு கட்டே ஆகலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் பிசாசு பொய் சொன்னான். அவர்கிட்ட வந்து அவர் எல்லா பொய்க்கும் நோ சொன்னார். கையை தட்டி மரண முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இந்த அன்பில் கொஞ்சம் கூட துண்டிக்கப்படலை. எப்படி ஆதாம் ஏவாலும் பொய்யை நம்பி தேவனுடைய சத்தியத்தை மீறிட்டாங்க. எஸ் சொல்லிட்டாங்க. பிசாசுடைய பொய்க்கு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் எவ்வளவோ பொய் சொன்னான் பிசாசு. தாளை குதி, கல் அப்பமாக்குங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன்னு என்னெல்லாமோ பொய் சொன்னான். நீ தேவகுமாரனா இறங்கி வா, தேவகுமாரன் தான் இறங்கி வா, தேவகுமாரன் அந்த அதை செய் இதை செய்யன்னு என்னெல்லாமோ பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தான். அவர் ஃபீல் ஆகலை, நான் தேவகுமாரன் தானா, தேவன் அன்பாக இருந்தால் தேவன் உன்னை ரட்சிப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் எதையுமே பொருட்படுத்தலை. என் தேவன் என் பிதா எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை, அவர் என் கூட தான் இருக்கிறார். நீ என்ன போய் சொன்னால் நான் நம்ப மாட்டேன். தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். அப்பா எப்பொழுது நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்கப்பா. அப்படித்தான் இயேசு வாழ்ந்து ஜெயிச்சார். கையை தட்டி உலகத்தை ஜெயிச்சார். பிசாசுடைய ஒரு பொய்க்கு கூட அவர் எஸ் சொல்லலை, நோ சொன்னார். அவர் எஸ் சொல்லலை, நோ சொன்னார். இந்த வசனத்தை எடுங்க. ஏன்னா திங்கக்கிழமை வெளியில் போகிறேன், அதனால் இந்த மெசேஜ் சொல்ல முடியும், அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன். சரிங்களா? யோவான் 1:3 நல்ல கவனிச்சோம். 1:3 சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. சொல்லுங்கள் கையை தட்டி. சகல சிருஷ்டிப்பும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அடுத்து உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. இது ஒரு வசனம். அடுத்து கொலோசையர் 1வது அதிகாரம் எடுங்க, 16-17. கொலோசையர் 1:16-17 நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் அவருக்குள், யார்? இயேசு கிறிஸ்துக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவையுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவம் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கையை தட்டி. இயேசுவை கொண்டும் இயேசுக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டது, வேறு யாருக்காகவும் அல்ல. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. கையை தட்டி. அவருக்குள்ளே தான் நிலை நிற்கிறது. எல்லாமே இன்றைக்கி நிலைச்சு நிற்குதுன்னா இயேசு தான் காரணம். புரியுதுங்களா? அப்போது யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு வல்லமை உடையவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம பார்க்குற ஆடை தூக்கிட்டு வந்து தோளில் தூக்கி போட்டு வந்தால் ஒரு கம்பு வச்சுருந்த அந்த இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் இல்லாமல் ஒன்றுமே உருவாகலை. அவருக்காக தான் தேவன் உருவாக்குனார். அவருக்கென்றும் அவரை கொண்டு தான் சுவிகார புத்திரர் ஆகணும். கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்ம சுவிகார புத்திரர். எல்லாமே கிறிஸ்து தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சகல சிருஷ்டிப்பின் மைய புள்ளி ஆதாம் கிடையாது, இயேசு கிறிஸ்து. கையை தட்டி. ஆதாமுக்கு அதிகாரத்தை தான் கொடுத்துருந்தார், அவன் அல்ல மையப்புள்ளி. தேவன் தான் என்றென்றைக்கும் மையப்புள்ளி. தேவன் தான் ஆதாரம். சகல அதிகாரமும் சகல வல்லமையும் இயேசு கிறிஸ்துக்கு தான் பிதாவாகிய தேவன் கொடுத்துருந்தார். எத்தனை புரியுது? சகலத்தையும் தாங்கி பிடித்திருந்தது இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவர் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருந்தார். இப்போது ஆதாமுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் எப்படி நடக்குதோ அதை விட மேலாக இயேசு கிறிஸ்துக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் நடக்குதுன்னு அர்த்தம். கையை தட்டி. எத்தனை புரியுது? ஆதாமுக்கு நடந்தால் இந்த பூமியில் எல்லாருக்கும் நடக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இயேசுக்கு நடந்தால் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் நடக்குதுன்னு அர்த்தம். அதான் காணப்படுறது காணப்படாதது, பரலோகம் பூலோகம் எல்லாமே அவருக்குள்ளே தான். எத்தனை புரியுது? இது நம்புறது கஷ்டம், ஆனால் நம்பித்தான் ஆகணும். ஆதாமின் நிமித்தம் பூமி தான் சபிக்கப்பட்டிருந்தது. இந்த பூமி சிருஷ்டிப்பு தான் விழுந்து போச்சு. சொல்லுங்கள், சிருஷ்டிக்கப்பட்டது பூமி இதுதான் விழுந்து போச்சு. புரியுதுங்களா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இதுக்கெல்லாம் மேற்பட்டவர். இன்னொரு வசனம் கூட உண்டு,
மோசே பூமியில் எங்களும் உள்ளவர்களில் உண்மை உள்ளவனா, சரிங்களா? ஆனால் இயேசு அது அந்த வசனம் அழகாக இருக்கும். அந்த வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். பேதுரு சொல்லுவார், 1 பேதுருவா 1 பேதுரு பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கே இருக்குது? ஒரு நிமிஷம், கரெக்ட் தானா? சாரி, எபிரேயர் நல்லா கொஞ்சுவாங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். 1லேருந்து வாசி. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவர்னா, 2வது வசனம், மோசே தன்னுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல மோசே பார்க்கில் இவரே அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். கையை தட்டி. மோசே வீடுகளில் உண்மை உள்ளவரான். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது இவர் மோசையோட பெரியவர். அப்படின்னா வீட்டை உருவாக்குறது ஒரு மனுஷனா, அவனே உருவாக்குனது தேவனா. எத்தனை பேர் புரியுது? இப்போ புரியுதா? அப்போது ஆதாம்குள் சகலம் விழுந்து போச்சு, ஆனால் அவருக்கு அதிகாரம் இந்த பூமியில் தான். ஆனால் இயேசு அதுக்கும் மேலே சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறார். அவர் இல்லாமல் இயங்காது. அவர் மூச்சு போச்சுன்னா இங்கே பூமியே நின்று போச்சு. அதனால தான் இயேசு பாவத்தை ஏற்று இருளுக்குள்ளே போகும்போது உலகமே இருளாச்சு. கையை தட்டி. எத்தனை புரியுது? ஏன்னா இயேசு தான் எல்லாமே. இயேசுவை இருள் மூடினப்போ, அவர் மரண இருள் நம்முடைய ஆழத்தின் அந்த இருளின் ஆழத்துக்குள்ளே போனப்போ உலகமே இருண்டு போச்சு. ஏன்னா அவர் தான் எல்லாமே. புரியுதுங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும். அதனால தான் வசனம் சொல்லுது, இயேசு, நீங்கள் இந்த சத்தியத்தை சரியாக புரியலன்னா, சகல சிருஷ்டியும் அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒன்று புரியுமா? இயேசுக்கு என்ன நடக்குதோ அதுதான் சிருஷ்டிப்புக்கு நடக்கும். இயேசு எது செய்தாலும் அது நாம் செய்ததாக அர்த்தம். அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்கினார். வசனம் சொல்லுது, நாம் எல்லோரும் சிலுவையில் அறையப்பட்டோம். கையை தட்டி. இயேசு நாமாகவே மரித்தார். இயேசு நமக்காக மரித்தார் அல்ல, அது சுவிசேஷம் அல்ல. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் இயேசு வந்தார், மோசையை போல் வந்தார், எலியாவை போல் வந்தார், எலிசா போல் வந்தார், செத்துட்டார், அவரும் உயிர் தெளிந்து வந்துட்டார், இதான் பெரிய அப்படின்ட்டாங்க. இது சுவிசேஷமே கிடையாது. அவர் நமக்காக மரித்தாருங்கிறது சுவிசேஷம் அல்ல, அவர் நாமாக மரித்தார். அந்த இருளின் ஆழத்திலிருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத பிதாவே அவர் கண்டுபிடித்த பிதாவே, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய இருளின் ஆழத்திலிருந்து ஒரு மனுஷன் மீண்டு வந்தார். கையை தட்டி. ஆமாம், அதே அங்கேருந்து அவர் மீண்டு வந்தது அவர் மாத்திரமல்ல, சர்வ சிருஷ்டியை மீட்டு கொண்டு வந்தார். அதனால தான் அவருக்கு பேர் மீட்பர். நீங்கள் மீட்பர்னா ஏதோ வியாதியை சுகமாக்குறவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிரச்சனையை சரி பண்ணார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துருவீங்க. அதுதான் வாழ்க்கை. தேவனை அறிவதே நித்திய ஜீவன். ஓகே, நிறைய பேசிட்டோம். இது பேசி ஆகணும் பாருங்கள். ஓகே, அதனால தான் பேசியிருக்கிறேன். புதுசாக யாராவது கவனிச்சிங்கன்னா குழம்பிடாதீங்க. புரியலனாலும் விட்டுருங்க, நம்ப முடியலாம் விட்டுருங்க. அப்பா சமூகத்தில் உட்காருங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசலை, இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தியானித்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ இதை தியானிக்கிறோம். புரியுதுங்களா? இது ஏதோ நான் உங்கள்கிட்ட கதை அடித்து விட்றதெல்லாம் இல்லை. இது இந்த சுவிசேஷம் வேலை செய்யுது. இதுதான் சத்தியம். வசன ஆதாரத்தின்படி அறியும் போது இது அழகாக ஒத்து போகுது. இதுதான் சரியான சுவிசேஷம். அதனால் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க. அப்பா உங்களுக்கு இதனுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கம்யூனியன் எடுத்துருவோம். நல்ல தகப்பனையே நன்றி செலுத்துவோம். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைத்திருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோட அப்பாவுடைய சரீரத்தை இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுவோம்.
ஓகே, காட் பிளஸ் யூ. புரியாதவங்க ஜோம் பண்ணுங்கள். அப்பா ரொம்ப குழப்புது, என்ன பிரதர் இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு மாதிரியாக இருக்குது, புரிய மாட்டேங்க, நம்புற மாதிரியே இல்லை. இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என் கடன் மாறுமா? என் கவலை மாறுமா? கஷ்டம் மாறுமா? மாறும். தேவனை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்பாவை நம்ம சரியாக அறிஞ்சிட்டோம்னா, அவரை சரியாக புரிஞ்சிட்டோம்னா, கடனெல்லாம் காணாமல் போயிடும். உங்கள் பொருளாதாரம்லாம் எங்கேயோ போயிடும். உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நல்ல தேவனை சரியாக அறிஞ்சிட்டிங்கன்னா, உங்கள் உறவு, இந்த உறவின் தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறாதது. தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியான உறவில் இருக்கிற அன்பு மாறாததுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எல்லாரையும் நேசிப்பீங்க, எல்லாரையும் மன்னிப்பீங்க, விட்டு கொடுப்பீங்க, அன்பாக செயல்படுவீங்க, தேவ அன்பை அனுபவிப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஆனந்திஸ்டர் இன்னைக்கு இந்த ஆராதனைக்காக நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். உண்மையிலே அருமையான ஆராதனை கொடுத்த வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளவு பிரயோஜனமாக இருந்துச்சு. சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நமக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுது. புரியாத நிறைய நம்ம முன்னாடியெல்லாம் எவ்வளவு தவறாக புரிஞ்சுருந்தோமோ அது எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கத்துக்குள்ளே நம்மளை நடத்தியிருக்காங்க. உண்மையிலே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பிதாவே, இன்றைய தினத்திலும் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவ்வண்ணமாக உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து நாங்கள் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. நாங்கள் இதை புரிந்து கொள்ளும்போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு என்று ஏற்படுத்தின இந்த ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய போதகருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நம்ம வாசிக்க வேண்டிய அதிகாரம் லூக்கா 17ஆம் அதிகாரம். ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். லைவில் இருக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதம் முழுவதும் அப்பா நம்மை கண்மணி போல் பாதுகாத்திருக்கிறார். நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் வழி நடத்திருக்கிறார். ஓகே, அனிதா மேரி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. செல்வ சுந்தராமா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. விநாயகி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. அனிதா ரவிகா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. வாணிதேவன் சிஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. ராஜாம்மா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். திருமண காரியங்கள் எல்லாம் தேவன் நேர்த்தியை சந்திப்பார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஜெசிந்தா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். உங்கள் பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். செல்வ சுந்தராமா, காட் பிளஸ் யூ. உங்கள் மகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். உங்கள் பையனுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். காட் பிளஸ் யூ. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உதயாக்கா, ஆனந்தியக்கா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். வேறு யாராவது இருக்கிறீங்களா? வால்டர் பிரதர் இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. லிடியாஸ்டர் இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாம் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. சிறிதன் பிரதர், காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஸ்ட்ரீனா இந்த ஐடி சொந்தமான உங்களுக்கு ஸ்டீஃபன். ஸ்டீஃபன்னா யார்? நம்ம மோலின் மேரி சிஸ்டரா? இல்லையா? சரி சரி, ஓகே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்டீஃபன் இந்த ஐடி சொந்தமான உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, வேறு யாராவது இருக்கிறீங்களா? சரி, மைதிலி சிஸ்டர் இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. ஓகே, கர்த்தர் நல்லவர். மீண்டும் மாலை 6 மணிக்கு இன்றைக்கி நன்றி ஆராதனை. அப்போ அந்த மாதம் முழுவதும் நமக்கு செஞ்ச நன்மையை நீங்கள் சொல்லுங்கள், சாட்சி சொல்லுங்கள். குரூப்பில் போடணுன்னா போடுங்க, இல்லைன்னா என் ஃபோன் நம்பருக்கு தனியாக சொல்லணுன்னா சொல்லுங்கள். நம்ம தம்ப்நெயிலில் இருக்குது. புதுசாக யாராவது பார்த்துட்டு நீங்கள் ஏசப்பா உங்களுக்கு செஞ்ச இந்த அக்டோபரில் ஏசப்பா செஞ்ச நன்மையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். அப்பா செஞ்ச நன்மை எங்கேயாவது சொல்லணுன்னு இருக்கிறீங்க, ஆனால் இடம் கிடைக்கல, சாட்சி சொல்ல விட மாட்டேன்றாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் தைரியமாக இதில் இருக்கிற நம்பருக்கு, கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்தின் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப் வெளியூர்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதை சொல்லி ஜோம் பண்ணுறோம். ஓகே, ஓகே.
சாயங்காலம் அப்பா செய்த நன்மைகள் எல்லாம் நன்றி சொல்லி ஆராதிப்போம். நன்றி ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார்கள். இந்த மாத வாக்கு தத்தம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு நாள் இருக்குது. எவ்வளோ அதிசயம்னாலும் நடக்கும். ஆபிரகாம் வாழ்க்கையில் கடைசி நிமிஷத்தில் அதிசயம் நடந்துச்சு. 99 வயசில் 100 வயசில் அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. காணா ஒரு கல்யாணத்தில் கடைசி நிமிஷத்தில் அதிசயம் நடந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும்போது கடைசி நிமிஷத்தில் அதிசயம் நடந்துச்சு. யோர்தானுக்கு முன்னாடி நிற்கும்போதும் கடைசி நிமிஷத்தில் அதிசயம் நடந்துச்சு. எரிகோ கோட்டையை சுற்றி வந்தப்போ 7 நாள் சுற்றி வந்தப்போ கடைசி நிமிஷத்தில் அதிசயம் நடந்துச்சு. ஓகே, கஸ்தூரி அம்மா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பார்கள். அதனால் ஆமாம், இன்றைக்கி கடைசி நாள். இன்றைக்கும் அப்பாவுடைய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய அதிசயத்தை காண்பேன். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவார்கள். தைரியமாக போங்க, நிம்மதியாக போங்க. உங்கள் மேலே அப்பா அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்கள் பாவத்திலேருந்தும் உங்கள் பிரச்சனையிலேருந்தும் உங்கள் வலியிலேருந்தும் வேதனையிலேருந்து உங்களை தூக்குறது தான் அவருடைய வேலை. உங்களை சுகப்படுத்துறது, உங்களை விடுதலை ஆக்குறது, உங்களை அநேகருக்கு மத்தியில் சாட்சியாக வாழ வைப்பது தான் அவர் வேலை. சாகடிக்கிறது அவர் வேலை இல்லை. அதுக்காக அவர் செத்தார். உங்களை சாட்சியாக வாழ வைப்பது தான் அவருடைய வேலை. அதனால தான் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னார். உலகத்தின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிற உங்கள் விசுவாசம் உலகம் எங்கிலும் பிரசித்திப்படுத்தப்படும். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிற தைரியமாக போங்க, நிம்மதியாக போங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், விடுதலை ஆக்குவார். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அப்பா என்னை விடுதலை ஆக்கினார், எனக்கு சுகத்தை தந்தார், எனக்கு பொருளாதார தேவையை சந்தித்தார், என்னை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மீண்டும் மாலை சந்திப்போம். நன்றி.